ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப இப்ப யாரை பார்த்தாலும் அடிக்கடி எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ். யார கேளு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்க, எனக்கு மன அழுத்தமா இருக்கேன், நான் மன அழுத்தமா இருக்கேன். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைகள்ல இருந்து இப்ப அது பரவிட்டு இருக்கிறது ஒரு பெரிய மனசுக்கு ரொம்ப ஒரு கொடுமையா இருக்கு. ஏன்னா ஒரு பெரியவங்க ஒரு வயதானவங்க அப்படின்னா ஓகே, சின்ன பிள்ளைகளை கேட்டாலும் மன அழுத்தம். அதோட இது என்னன்னா, ரொம்ப ஒரு ஸ்டேஜ்ல அவங்க என்னன்னா ரொம்ப தனிமையாகி கடைசியில நேரத்துல பார்த்தா நிறைய பேர் சூசைடே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நிறைய இது பாக்குறோம், நம்ம பாக்குறவங்க எல்லாம் கேக்குறது அவங்க தனிமையாவே இருந்தாங்க. அவங்க ஏனே தெரியல, தன்னைத்தானே தனிமையாக்கிட்டு இது பண்ணாங்க. ஏன் இப்படி வருது உண்மை ஸ்ட்ரெஸ்? ஏன் இதுக்கு வந்து நான் இதை வந்து நம்ம டாக்டரா நான் இது பண்ணல, நான் ஒரு சாதாரண ஒரு சக தோழியா நாங்க கூட அதை பகிர்ந்துக்கொள்ள விரும்புறேன். எதனால இந்த மாதிரி இப்ப ஸ்ட்ரெஸ்ங்கிறது அந்த காலத்துல இருக்கவே இல்லை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு வியாதியே இல்லை. என்னதுனால அந்த காலத்துல இல்லை, ஏன் இந்த காலத்துல இருக்குன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குடும்பங்கள் பெருசு. எப்போ யாரோட எந்த வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் அப்படின்னா பிள்ளைகள் யாரை கேட்டாலும் அந்த காலத்து ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே 12 பேர் 10 பேருக்கு சாதாரணமா பெற்றுக்கொண்டாங்க. குடும்பம் பெருசா இருந்துச்சு, எல்லா அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருந்தாங்க, ஒரு ஷேர் பண்றதுக்கு ஆள் இருந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா குடும்பம் முதலாவது சின்னதா மாறிடுச்சு, தனிமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. தனிமை ஜாஸ்தி ஆக போது அவங்க தங்களை தானே வருத்தி கொண்ட மாதிரி அவங்க ஒரு ஃபீலா இருந்தா அதை யாருக்கும் ஷேர் பண்ண முடியாம, ஷேரிங்க்கு ஒரு ஆள் இல்லாம அப்படிலாம் ஆகும் போது என்ன ஆகுதுங்க போதுதான் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒண்ணு வருது. ஏன்னா நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த வயசு வரைக்கும் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றேன். எனக்கு வந்து எல்லா சர்க்கிள்லயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அது அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். அதாவது க்ளோஸ் டு ஹார்ட், நம்ம ஹார்ட் கிட்ட இருக்கிறவங்க அந்த மாதிரி நம்ம இருக்காங்க. நமக்கு நம்மளோட கஷ்டங்களை டக்குன்னு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா சொல்ல போனா எனக்கு ஒரு தோழி இருக்கிறா. அவ வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் எப்போ எனக்கு டென்ஷன் ஆகுறனோ அப்புறம் நான் அவளுக்கு கால் பண்ணுவேன். ஏன்னா அவ அப்பவே அந்த நிமிஷமே அவ நிறைய ஜோக்கா பேசுவா. என்ன சொல்றது, டைமிங் காமெடிங்கிற மாதிரி ஜோக்கா பேசுவா. ஒரு நைட் நேரத்துல ஒரு 12 மணி நேரம் கூட அவட்ட 12 மணி நேரம் கூட நான் அவட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன், சிரிச்சிட்டு இருப்பா. அவளும் சிரிக்க வச்சு என்னையும் சிரிக்க வைப்பா. அப்போ நம்மளோட பாரங்களாம் அவ இது பண்ணிக்கிறா. அது மாதிரி நல்ல ஒரு நண்பர்கள் நமக்கு முதலாவது வைத்துக்கோங்க. அடுத்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அது பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல கணவனா இருக்கட்டும், இல்ல மனைவியா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கிறத கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளுங்க. அது எல்லாத்தையும் விட உண்மையான மிக முக்கியமானது என்னன்னா, டைம் ஒதுக்கி ஒரு மந்த்லி ஒன்ஸ் அது ஒரு லாங் டிரைவ் போங்க, ஒரு டூர் போங்க. ஏங்க நீங்க சொல்லிட்டு போறீங்க எங்க கிட்ட அதெல்லாம் போறதுலாம் பணம் வேணும், அந்த மாதிரி எல்லாம் உண்மையாலுமே இதா பேசாதீங்க. ஒரு லாங்கா ஒரு டிரைவ் போங்க. அது நீங்க டூர் போகும்போது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் போகும்போது நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி டூர் போறதும் போலாம். இல்ல நம்மளே நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு அந்த மாதிரி கூட போய்க்கிறதுனாலும் போய்க்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு லாங் டிரைவ் போங்க. ஒரு நல்ல ஒரு பசுமையான இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துங்க, பேசுங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நல்ல நண்பர்கள் நிறைய பேர்த்து உருவாக்கிக்கோங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் மனிதர்களை விட எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் தான் இருக்கு. எல்லார் வீட்லயும் பெட் அனிமல்ஸ் எதனாலனா, அந்த நம்மளோட எல்லா சுக துக்கங்களும் அவங்களுக்கு வந்து அது கூட இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மனிதர் கூட இருக்கிற மாதிரிதான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட ஐயோ எனக்கு தன்னோட வீட்டுல இருக்கிற மனிதர்களை விட்டுட்டு போற கூட அவங்க இது பண்றது இல்ல. ஆனா பெட் அனிமல்ஸை விட்டுட்டு போறது அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எங்க போனாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அது நாய்கள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது இல்ல. அது எங்க பிள்ளைங்கன்னா, ஏன்னா அது வந்து ஒரு நன்றி உணர்வா இருக்குது. அதனாலதான் உண்மையில சொல்லலாம், அது ரொம்ப அதுகளும் நன்றி உணர்வா இருக்கு. தன்னோட எஜமானுக்கு அதிக சந்தோஷத்தை தருகுது. அதனால அதுதான் மனிதர்கள் எதிர்பார்க்க சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் தான். அதே மாதிரி நீங்க உங்களோட மனைவிக்கோ இல்ல பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒரு அடிக்கடி ஒரு பிரசன்ட் கொடுத்துட்டுருங்க. அதாவது அது காஸ்ட்லி பிரசன்ட் தான் இல்ல, அதாவது ஒரு மனைவி எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, ஒருவேளை ஒரு சின்னதா ஒரு பூவுல கூட அவங்க சந்தோஷப்படலாம். இல்ல அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கிறது அவங்களோட குடும்பத்துல சின்ன சின்ன பிரசன்ட், எதிர்பார்க்காத ஒரு பிரசன்ட் வந்து அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அது எல்லாத்தையும் விட அவங்களுக்கு வந்து என்ன பண்ற, நீ சாப்பிட்டியா, நீங்க வேலைக்கு பிஸியில நீங்க வெளியவே போனாலும் கணவன்மார்கள் மனைவிகளுக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன சாப்பிட்டியாம, இன்னைக்கு என்ன சாப்பிட்ட, நீ சமைச்சது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள பாராட்டி, ஐயோ அவங்க ஒருவேளை அவங்க வீடை நீட்டா வைக்கிற ஒரு மனைவியா இருக்கலாம். அவங்ககிட்ட ஒவ்வொருத்தங்கள்கிட்ட ஒவ்வொரு பிளஸ் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். அதையும் நீ இவ்வளவு அழகா நீ வச்சிருக்க, இவ்வளவு அழகா உன்னோட காரியங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை அப்பப்போ நீங்க இது பண்ணி பாராட்டி அவங்களுக்கு அப்பப்போ அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி காரியங்களை பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல நண்பர்கள் நிறைய பேர் உருவாக்கிக்கோங்க. நண்பர்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க.
பண்ணாதீங்க. அதாவது ஏதாவது தேவைகளுக்கு அவங்கள இது பண்ணாதீங்க. ஆனா அவங்ககிட்ட மனம் விட்டு பேசுறப்போ இல்ல நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஹவுஸ்ல ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒருத்தன் வீட்டுக்கு மீட் பண்றதோ, இப்ப எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி நாங்க ஒரு கெட் டுகெதர் போட்டுட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நாங்க எல்லாரும் கேதர் ஆகும். ஒருவேளை அது வந்து வேலை போல கொஞ்சம் ஜாஸ்தியா ஆனா கூட மிகுந்த சந்தோஷத்தை தருது. அதுக்காக நாங்க உண்மையாலுமே எல்லாரும் சேர்ந்துக்குவோம், ஒரு நல்லா பேசிக்குவோம், எங்களோட எல்லா சுக துக்கங்களை நாங்க ஷேர் பண்ணிக்குவோம். இன்னைக்கும் நாங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பர்ஃபெக்டா நாங்க மெயின்டைன் பண்ணிட்டே உட்காந்துருக்கிறோம். ஏன்னா நாங்க எப்போ படிச்சு முடிச்சு எவ்வளவோ வருடங்கள் ஆச்சு, ஆனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் போது நாங்க எல்லாரும் ஒரு ஷேர் பண்ணி அவங்க எதிர்பாராத நேரத்துல அந்த நேரத்துல நாங்க எல்லாரும் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் கொடுக்குறோம். அது அவங்களுக்கு வந்து அவங்க அந்த நேரத்துல அவங்க எவ்வளவு ஒரு பெரிய ரிச்சா இருக்கிறாங்களோ இல்ல நம்மளோட மணி அவங்களுக்கு தேவையோ இல்ல அன்னெசரியா, அது ரெண்டாவது காரியங்கள். ஆனா அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது அவங்க உறவுகளுக்கு மத்தியில நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இவ்வளவு வருஷம் நாங்க மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் அந்த இடத்துல நாங்க நிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குன்னா வருவாங்கன்னு. உண்மையாலுமே எனக்கே வந்து எங்களோட வீடு புண்ணியாச்சத்தையும் நாங்க நினைச்சு பார்க்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து எங்களுக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா வாழை மரம் நான் கொண்டு வந்து கட்டிடுறேன், நான் வாழையில கொடுத்துறேன்னு ஒரு நண்பர் வந்து நான் எல்லாமே நான் பொறுப்பிருந்து செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொண்ட நண்பர்கள், அதுல எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நண்பர்கள் இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். அதே மாதிரி நம்ம வந்து உண்மையால ஒரு தனிமையா நீங்க ஒரு நேரத்துல ஆகி உங்களுக்கு மன அழுத்தம் வருது அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே டக்குன்னு உங்களை நீங்களே இது பண்ணிட்டு நல்ல நண்பர்கள் கூட போன்ல பேசுங்க, இல்ல அவங்க கூட ஒன்றுக்கு ஒன்று மகிழுங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்துல கூட சொல்லுங்க. அது ஒண்ணு உங்க குடும்பத்துல சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்லை, நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அது இல்லாம நீங்க தனிமையாகி அமைதியாகி அதுலயே நீங்க போயிருக்காதீங்க. இது சம்பந்தமா நிறைய பேர் இதுல இருப்பீங்க. உங்களுக்கு எதனால இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்துச்சுங்கிறது முடிஞ்சா எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதுக்கான ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இதனாலதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நல்லா இதை விட்டு வெளியே வந்து மிகுந்த சந்தோஷம். உலகம் மிக பெருசு, அதுல நல்லா சொல்ல போனா மிகப்பெரிய உலகத்துல மிகப்பெரிய சந்தோஷங்கள் நிறைய குவிந்து கிடக்கு. அதை அனுப்புவீங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ்.